நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்பு தொடர்பாக திமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் குழு தலைவர் TKS இளங்கோவன் உடன் நமது செய்தியாளர் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக எம்பிக்களுக்கு, அதாவது ஆலோசனை கூட்டம் நடத்துவது தொடர்பாக தமிழக எம்பிக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அழைப்பு என்பது விடுத்திருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு திமுக பங்கேற்குமா பங்கேற்காதா என்பது குறித்து பேசுவதற்காக தற்பொழுது திமுகவினுடைய செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இப்ப தொகுதி மறுவரை தொடர்பாக தமிழ்நாடு எம்பிக்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் அழைப்பு என்பது விடுத்திருக்கிறார். இது சம்பந்தமாக பேசுவதற்கு இந்த திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? திமுக அதை நாளை தலைவர் தான் முடிவு செய்வார், கலந்து கொள்வதா வேண்டாமா என்பது குறித்து தலைவர் முடிவு செய்வார். எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து ஒரு சட்டம் முன்வரைவு வைக்கப்பட்ட நேரத்தில் அதை எதிர்த்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், ஏறத்தாழ 850 தொகுதிகளாக எண்ணிக்கையை உயர்த்தும் எண்ணத்திலே அவர்கள் ஒன்றிய அரசு இருக்கிறது. அப்படி பார்த்தால் தென் மாநிலங்கள் 4 மாநிலங்களையும் சேர்த்து, புதுச்சேரியையும் சேர்த்து கூட ஒரு 165 170 தொகுதிகள் தான் வருகின்றன. மீதமுள்ள 650 தொகுதிகள் வட மாநிலங்களுக்கு செல்லுகின்றன. இது பாஜகவுக்கு தங்களுக்கு ஏற்ப அது சரியாக இருக்கும் என்ற எண்ணத்திலே அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்கவில்லை. 67 நாம் 2 தொகுதிகளை இழந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 41 நாடாளுமன்ற தொகுதிகளாக இருந்தது, இப்பொழுது 39ஆக மாறியது. மக்கள் தொகை ஒன்றிய அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தின் அடிப்படையில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திய மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பது ஒரு நிலைப்பாடு. புதிதாக அவர்கள் அதில் மாற்றம் செய்து கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாற்றம் வந்த பிறகுதான் அதை ஏற்பதா இல்லையா என்பதை முடிவெடுக்க வேண்டும். குறிப்பாக தொகுதி மறுவரையறை பிரச்சனையும் சரி, காவிரி பிரச்சனையும் சரி, ரெண்டுமே மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை தான். காவிரி விவகாரம் தொடர்பாக நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கீங்க. அதை முதலமைச்சர் வரையும் கூட்டத்திற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கல. ஆனால் இந்த விஷயத்திற்கு உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காவிரி பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனை. தொகுதி மறுவரையை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தில் அங்கே உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு அனைத்து கட்சி கூட்டத்திலே கலந்து கொள்வதில் பொருள் இருக்கிறது. இவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களே இல்லாத நிலையில் எங்களை அழைத்து என்ன பேசப் போகிறார்கள் என்றும் தெரியவில்லை. எனவே காவிரி நீர் பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனை. அதிலே ஒவ்வொரு கட்சியுடைய கருத்தை கேட்கும்போது அவர்கள் சில வழிமுறைகளை சொல்லித்தரக்கூடும். அதை பயன்படுத்தி அவர்கள் அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இங்கே 2 கட்சிகள், திமுகவானாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே பல முறை இந்த காவிரி பிரச்சனையில் அதை கையாண்ட கட்சிகளாக இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆலோசனையை பற்றி கூட கவலைப்படாமல் அவர் அதை கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லாமல் இந்த அரசு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த பிரச்சனையிலே ஏன் அழைக்கிறார்கள் என்பதும் புரியவில்லை. தொகுதி மறுவரை பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே திமுக தலைவரிடம் பேசிவிட்டு அவர் எடுக்கக்கூடிய முடிவுதான் எங்களுடைய முடிவு என அவர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் முத்துக்குமார்.